ஆட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம். திடீரென்று படையெடுக்கும் தவகவினர் அது யாரை நோக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை நோக்கி அப்படின்ற ஒரு விஷயம் தான் போயிட்டுருக்கு. திடீர்னு பயங்கரமாக முடிவு எடுத்துட்டு இருக்காங்க. நேத்தி சீமானவர்கள் தென்காசியில் கலந்தாய்வில் இருந்திருக்காரு. அப்போது 100க்கும் மேற்பட்டவர் தாவேக்காவில் இருந்து விலகி நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. தொடர்ந்து ஒரு அவதூறு பரப்பப்படுது. அதாவது நாம் தமிழர் கட்சியிலிருந்து தாவேக்காக்கு தாவுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவதூறு பரப்பப்படுது. அந்த அவதூறுக்கெல்லாம் சரியான பதிலடியா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அந்த தாவேக்கால மாறினவங்க எல்லாருமே திமுக காரங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து எல்லா கிளியரான ஒரு எவிடன்ஸ்லாம் வந்துடுச்சு அப்படின்னு இருந்தாலுமே கூட இந்த நியூஸ் எல்லாருக்கும் பரவிடுச்சு. அந்த நியூஸ் எல்லாருக்கும் பரவாது இல்லையா? நாம் தமிழர் கட்சி ஒரு உண்மையை வெளியிட்டு அது யாருமே கொண்டு போக மாட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். எனவே சீமானவர்களை இப்படியே பேசிட்டு இருக்காங்க இல்லையா? அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற விதமா நாங்க இருக்கோம் எங்க அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 100 பேர் நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சது ரொம்ப 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 மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு அப்படின்றதே இருக்கு. பிளஸ் அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே இளைஞர்கள் மறுபடியும் நாம் தமிழர் கட்சியில் கூட்டமாக இணைய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதும் ஒரு பயங்கரமான விஷயமா இருக்கு. அவ்வளவு பேர் நாம் தமிழர் கட்சியில் இளைஞர்கள் தான் இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மாணவர் பாசறையும் மட்டுமே அவ்வளோ பேர் இருக்காங்க நாம் தமிழர் கட்சியில். அதே மாதிரி தான் இதுவும் ஒரு மாணவர் பாசறை மாதிரியே ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர் பாசறையும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கு அப்படின்றது இருக்கு. இது ரெண்டுமே மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான விஷயம். ரெண்டுமே சுற்றுச்சூழல் பாசறை நாம் தமிழர் கட்சியில் பயங்கரம். அதே மாதிரி என்டிக்கு ஐடி விங்கும் பயங்கரம். அதே மாதிரி தான் இளைஞர் பாசறையும் மாணவர் பாசறையும். அந்த 2 பாசறைகளையுமே வலு சேர்க்கிற விதமா நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியில் இணையிறது பயங்கரமா இருந்துட்டு வருது. எனவே இதுவும் ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்றது மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.